கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி உங்க கைக்கு அந்த பொண்ணு கிடைச்சிரும். எல்லாம் ஓகே. அந்த பொண்ணோட போட்டோவை எனக்கு உடனே அனுப்பு. நான் துபாய்க்கு டீல் பேசணும். சரி பாஸ், நான் அனுப்பிச்சு வச்சிடறேன். சரி, நான் போனை வைக்கிறேன். பாஸ் பாஸ், ஒரு நிமிஷம் பாஸ். என்ன சொல்லு. அந்த பொண்ணுக்கு அட்வான்ஸ் ஏதாவது? ஏற்கனவே 2 பொண்ணுக்கு அட்வான்ஸ் வாங்கி அனுப்பாமலேயே ஏமாத்திட்ட. இந்த தடவை எப்படி நம்பி கொடுக்கறது? பாஸ், இந்த தடவை அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. சொன்ன தேதிக்கு கரெக்டா அந்த பொண்ணு உங்க கைக்கு வந்துடும். கல்யாண செலவெல்லாம் இருக்கு, அதுக்கு தான் பாஸ். சரி ஓகே, ஆனா சொன்ன தேதிக்கு பொண்ணு வரல, நீ உன் புள்ள 2 பேரும் மர்கையாதான். இந்த வாட்டி கரெக்டா முடிச்சிடுறேன். டேய் பாஸ், அட்வான்ஸ் தரேன்னு ஒத்துக்கிட்டான்டா. சூப்பர்மா, அப்ப நைட்டே பார்ட்டி தான். டேய் இங்க பாருடா, போன தடவை மாதிரி சொதப்பிடாத. சொன்ன தேதியில அந்த பொண்ணை கொண்டு போய் பாஸ் கிட்ட நம்ம சேர்க்கல, நம்ம கதை அவ்வளவுதான். அம்மா, அத பத்திலாம் கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ ராசா. கடவுளே, எனக்கு அப்புறம் சஞ்சீவுக்குன்னு யாருமே இல்ல. இந்த பொண்ணுதான் சஞ்சீவுக்கு ஏத்த மனைவின்னு என் உள் மனசு சொல்லுது. அந்த பொண்ணை நான் சீக்கிரம் பார்த்துட்டேன்னா சஞ்சீவ் பத்தி எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் போயிடும். சீக்கிரம் அந்த பொண்ண நீதான் சாமி என் கண்ணில் காட்டணும். அம்மா, என்ன அபி? இந்த தைச்ச ஆர்டர் துணியெல்லாம் டெலிவரி பண்ணணுமா? நான் டெய்லர் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். உனக்கு பிடிச்ச இட்லி புதினா சட்னி பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போயிட. வேண்டாம்மா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிம்மா. அபி டெய்லர் கடைக்கு போறாளா? அங்க போய் சஞ்சீவை மீட் பண்ணிட்டான்னா டாஸ் போட்டு பாப்போம். ஹெட் வந்தா அவனை மீட் பண்ண போறான்னு அர்த்தம், டேல் வந்தா இல்லன்னு அர்த்தம். ஹெட்னு வந்திருக்கு, அப்ப கண்டிப்பா அவனை தான் மீட் பண்ண போறான். இதை நடக்க விடக்கூடாதே. ஹே அபி, நில்றி. எங்க போற? துணியை டெலிவரி பண்ண டெய்லர் கடைக்கு போறேன்க்கா. ஆமா, இவ பெரிய துணி கடை கம்பெனி வச்சிருக்கா, ஆர்டர் டெலிவரி பண்ண போறா. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நீ வீட்லயே இரு. கொடுக்க வேண்டிய துணியெல்லாம் டெய்லர் கடையில இருந்து ஆளை வச்சு வந்து வாங்கிட்டு போக சொல்லு. ஏங்கா? இனிமே நீ அங்கெல்லாம் போக கூடாது. ஏய், ஏன் அவளை டெய்லர் கடைக்கு போக கூடாதுன்னு சொல்ற? நிச்சயம் ஆயிடுச்சுல, இன்னும் 1 வாரத்துல கல்யாணம். இப்ப எதுக்கு அவ வேலைக்கு போகணும்? பேசாம வீட்லயே இருக்க சொல்லுங்க. நிச்சயம் தான் ஆயிருக்குடி. கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போற வரைக்கும் அவ வேலைக்கு போகட்டுமே. புரியாம பேசாதம்மா. நிச்சயம் ஆன பொண்ணு வேலைக்கு போனா அக்கம் பக்கத்துல எல்லாம் தப்பா பேச மாட்டாங்க. அக்கம் பக்கத்தை பத்தி எல்லாம் கவலைப்படுற ஆளு நீ இல்லையே. என்ன தெய்வானே, என்ன பிரச்சனை? நீங்களே கேளுங்க. அபிய வேலைக்கு போக கூடாதுன்னு அனு சொல்றா. அப்பா, அபிக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அவ வேலைக்கு போய் கஷ்டப்படணும்? வீட்லயே இருக்கட்டுமே நான் சொன்னேன், அது ஒரு தப்பாப்பா? பாக்குற வேலை கஷ்டமா இல்லையான்னு அந்த வேலையை பாக்குறவங்க தான் முடிவு பண்ணணும், வேடிக்கை பாக்குறவங்க இல்ல. அவ வந்து உங்ககிட்ட வேலை கஷ்டமா இருக்குன்னு சொன்னாளா? ஏண்டி, என் பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவன் நல்லதுக்கு தானே சொல்றா. அபி, இனிமே வேலைக்கு போக வேண்டாம். இது பாருங்க, நீங்க நியாயம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆடு நினைதேன்னு ஓனா அழுதுச்சான். அம்மா விடுமா, அக்கா சொல்றதுதான் சரி. நான் இனிமே வேலைக்கு போகல. வேலைக்குன்னு கிடையாது, உன் கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. வீட்டுக்குள்ளேயே இருந்தா அவளுக்கு போர் அடிக்காது? அப்படி போர் அடிச்சா கோயில் கோலம்னு எங்கேயாவது போயிட்டு வர சொல்லுங்க. இதுக்கு மேல பேச ஒண்ணும் இல்ல. அப்பா, நான் வரேன்ப்பா.
சின்ன விஷயத்தெல்லாம் ஏமா அவ்வளோ பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. ஏ அபி, வர வர உன் அக்கா ஓவரா தான் பண்றா. வேலைக்கு போக கூடாதாம் இல்ல? ஏமா சும்மா அக்காவை திட்டிட்டே இருக்க? அவ என் மேல இருக்க பாசத்துல தானே அப்படி சொல்றா. உங்க அக்கா உன் மேல காட்டுற பாசத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ பண்ற வேலைக்கெல்லாம் இந்நேரம் அவளை விளக்கமாத்த வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்கணும். உன்னாலதான் அவ தப்பிச்சிட்டு இருக்கா. நீ என்னடி அவ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டு ஊன்னு தலையாட்டுற? அக்கா எனக்கு எது பண்ணாலும் ஏன் நல்லதுக்காக தாம்மா பண்ணுவா. அப்படியே இடிச்சனா? உன் அக்கா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்திருக்காளே, அது உனக்கு நல்லதா? அவனும் அவன் முகர கட்டையும் அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா நீதான் உன் அக்கா பேச்ச கேட்டுக்கிட்டு அவனே கட்டிக்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க. சரி விடுமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சாமி கிட்ட போய் எனக்கு எங்க அக்கா பாத்திருக்கிற மாப்பிள்ளை வேண்டாம், அவன் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஏத்தவன உன் சன்னிதானத்திலே காட்டுன்னு நல்லா வேண்டிக்கோ. அந்த சாமி தான் உனக்கு நல்ல வழிய காட்டணும். போயிட்டு வா. பர்ஸ் எடுத்துக்கோ. போயிட்டு வரேம்மா. பரிமளம், அம்மா சொல்லுங்கம்மா. பூஜைக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாத்தையும் கார்ல எடுத்து வச்சிட்டேம்மா. பூ பழம்லாம் அதையும் எடுத்து வச்சிட்டேம்மா. சரி. சாமிக்கு மாலை? ஐயோ மறந்துட்டேம்மா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கோயிலுக்கு போகணும். சரிம்மா, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. என்னங்க என்னங்க? வரேன் வரேன் வரேன். ஏன் அவசரப்படுற? என்ன அவசரம் உனக்கு? ஏன் அவ்வளவு பதட்டம்? என்னங்க நீங்களே லேட்டா வந்தா எப்படி? சரி, சஞ்சீவ் சந்தோஷ்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஏ சஞ்சீவ், சந்தோஷ் ரெடி ஆயிட்டீங்களா? இதோ வரமா. சீக்கிரமா வாங்க. வாங்க வாங்க. சரி வா போலாம். சீக்கிரம் வாங்க. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, வண்டியில ஏறுங்க. ஏன் சீதா? ஐயோ, நீங்க வண்டியில ஏறுங்க, போங்க. ஐயோ சஞ்சீவ், சந்தோஷ் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க. இதோ வந்துகிட்டே இருக்கம்மா. சீக்கிரம் போனா அம்மா கூப்பிடுறாங்க. இதோ வந்துட்டோம். எவ்வளவு நேரம்டா? வாங்கடா. வா சஞ்சீவ். போய் வண்டி எடு. போ. நீ போய் உட்காரு. மொத்த நேரத்துல பசி அடங்கின பாம்பு மாதிரி அமைதியா இருக்கிறவ கோவிலுக்கு வான்னா மட்டும் இந்த சீதா குஷி ஆயிடுறாளே. இந்தாங்கம்மா மாலை. எல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. சரி கூட. இந்தாங்கம்மா. இதுதான் சரியான டைம். இவ கோவிலுக்கு போற நேரமா பார்த்து நாம போய் அந்த டெய்லர் பொண்ணை கண்டுபிடிச்சாதான் ஏதாவது பண்ண முடியும். நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிங்கம்மா, வீட்டை பத்திரமா நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வாங்க. சரியா? சிந்தாமணி. ஐயோ, இவன் நம்மள வேற கூப்பிடுறாளே. சிந்தாமணி, இப்ப என்ன பண்ணலாம்? ஐயோ, சொல்லுங்க அண்ணி. நாங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீயும் வா, போயிட்டு வந்துடலாம். அண்ணி, எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. நான் வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. அப்படியா? சரி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். நீ உடம்பு பார்த்துக்கோ. சரி, வரோம். போறீங்களா? போங்க. நீங்க திரும்பி வர்றதுக்குள்ள அந்த டெய்லர் பொண்ணை கண்டுபிடிச்சு ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறேன். என்னங்க, நான் போய் சாமியார் உள்ள இருக்காரான்னு பாக்குறேன். நீங்க எல்லாரும் பூஜை பண்ற இடத்துக்கு போயிடுங்க. சரிம்மா. பூஜை சாமான் எடுக்க. சரிப்பா. நல்ல வேலை சாமி இருக்காரு. ஆமா சீதா. வணக்கம் சாமி. வாங்க. வணக்கம் சாமி. எல்லாரும் உட்காருங்க. சொல்லு சீதா. சாமி,
என் பசங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆ அதான் உங்களை பார்த்துட்டு அப்படியே கோயில்ல பூஜை பண்ணிட்டு போலான்னு வந்தோம். நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு விரும்புற? சாமி, என் 2 பசங்களோட ஜாதகமும் இருக்கு சாமி. அவங்க 2 பேருக்கும் ஒன்னா ஒரே மேடையில கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை சாமி. பெரியவன் லவ் பண்ணிட்டான், அவனுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு. வர வெள்ளிக்கிழமை பேசி முடிக்க போறோம். ஆனா சின்னவனுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல சாமி. அவனுக்கு நீங்க தான் ஜாதகம் பார்த்து சொல்லணும். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சாமி. தம்பி சொல்லுங்க சாமி. அந்த மாலையை எடுத்து உங்க சின்ன பையன்கிட்ட கொடுங்க. இந்தப்பா. கோவில் பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வந்து இந்த மாலையை சாமிக்கு சாத்தி உன் ஆசையை வேண்டி சாமியை கும்பிட்டு வா. போ சஞ்சீவ். எதுக்கு உங்க பையனை நான் இப்ப போக சொன்னேன்னா, நான் இப்ப சொல்ல போற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. அப்படி என்ன சாமி விஷயம்? உங்க பையனுக்கு ஒரு கண்டம் இருக்கு. அது எப்ப வேணாலும் உங்க பையன் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கலாம். என் பையன் உயிருக்கு ஆபத்தா? பயப்படாத சீதா, அதுக்கு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம் சாமி? அந்த பையனை கட்டிக்க போற பொண்ணுதான் அந்த பரிகாரம். அந்த பையன் உயிரை அந்த பொண்ணே வந்து காப்பாத்திடுவா. நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இப்பதான் சாமி நிம்மதியா இருக்க. என் பசங்களுக்கு ஒன்னா கல்யாணம் ஆகுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. உங்க பசங்க 2 பேருக்கும் ஒன்னா ஒரே மேடையில கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்கு சீதா. ஆனா உங்க 2 பசங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட ஜாதகம் ஒன்னா தான் இருக்கும். அது எப்படி சாமி? 2 பேருக்கும் ஒரே ஜாதகம் சாத்தியம்? சொல்லுங்க தம்பி. சாமியாரு இந்த மாலையை சாமிக்கு சாத்த சொன்னார். சரி தம்பி, கொடுங்க. சாமியார் சொன்னாரு உன் ஆசையை வேண்டிக்கோன்னு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சாமி. அந்த டெய்லர் நல்லா இருக்கணும். அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அம்மா ஞாபகமே வருது. அவ நல்லபடியா வாழணும். அவ வீட்டுல அவளுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள டெய்லருக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத மாப்பிள்ள. அவனை டெய்லர் கல்யாணமே பண்ணிக்கூடாது சாமி. அவளுக்கு நல்ல புத்திய கொடு. எங்க அம்மா சொன்னா அவ கண்டிப்பா கேட்பா. ஆனா அவ என் கண்ணிலே பட மாட்றா. அவளை எப்படியாச்சும் என் கண்ணில் காட்டு சாமி. இந்தப்பா நெத்தில வச்சுக்கோ.
இந்த ஜாதகம் உண்மைன்னா நான் சொல்றதும் உண்மை. டெய்லர் கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். அவளை எப்படியாவது அம்மா கிட்ட கொண்டு போய் நிறுத்தணும். ரொம்ப நன்றி சாமி. இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்மள ஆளாக்குன அப்பாவோட ஆசைய நாம நிறைவேற்றி தான் ஆகணும். ஒரு நாளும் அவர் அசிங்கப்படுற மாதிரியோ இல்ல தலை குனிற மாதிரியோ நடந்துக்க கூடாது. ஐயோ, இவன் கண்ணில் மட்டும் நம்ம படவே கூடாது. டெய்லர் இங்க இருக்க. டெய்லர் நீ இங்கதான் இருக்க. எனக்கு நல்லா தெரியும், என் மனசு சொல்லுது. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வந்துரு. அது எப்படி பொண்ணு ஜாதகத்தை பார்க்காமலேயே 2 ஜாதகமும் ஒன்னா இருக்குன்னு சொல்றீங்க? என்னால நம்ப முடியலையே. பொறுமையா இருப்பா. சந்தோஷ், கொஞ்சம் சும்மா இரு. சாமி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் அதை நம்மளால நம்ப முடியாது. ஹார்ட் பீட் அடிச்சது, ஆனா அவளை காணோம். ச்சே, அவ இருந்தா அம்மா கிட்ட கூட்டு போலான்னு நினைச்சனே. எங்க இருக்கா? நீ லவ் பண்ற பொண்ணோட ஜாதகத்தை பார்க்கல, சரியா? நீ இப்ப அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி அவ பிறந்த தேதி 20/5/1996 வருஷமானு கேளு. சந்தோஷ், அப்பா ஃபோன் பண்ணுப்பா. சரிப்பா. நல்லா மாட்டினியா? என்னை ஏமாத்திட்டு போலான்னு பாத்தியா?